பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைக்கு நடக்குதுன்றதை தாண்டி நேற்று தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1000 கோடி டாஸ்மார்க்கில் கிட்டத்தட்ட ஊழல் நடந்திருக்குது என்பதை அமலாக்கத்துறை உறுதி செய்திருக்கிறது. அப்போது இது 1000 கோடி தானா அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 40,000 கோடி வரை வருகிறது என்பது எடப்பாடி அவர்கள் மட்டும் சொல்ல இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பல கட்சி நபர்களும் இது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போது இடி எந்த அளவுக்கு மிரட்டுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாரும் அப்போ அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க. ஆனால் இது இடி மிரட்டவில்லை. இங்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, அவ்வளவு ஊழல் இருக்கிறது. நேரடியாக செந்தில் பாலாஜி தான் செய்தாரா என்பதற்கான ஆதாரம் கிடையாது. செந்தில் பாலாஜியை வைத்து இங்கே அரங்கேற்றப்பட்டது என்பதுதான் நிதர்சனமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை கையாளுறாங்கனாக்கா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எது? மது விற்பனைக்கு டாஸ்மார்க்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி 45,000 கோடியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 50,000 கோடிக்கு டாஸ்மார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மனித குலத்தை நாசம் செய்யக்கூடிய வேலையும் இந்த திமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நான் செந்தில் பாலாஜிக்கு 4 பக்கம் வச்சுட்டாங்க, சும்மாலாம் வைக்கல, சும்மா வச்சு அடிச்சிட்டாங்க இடி இப்போ இதுலேருந்து நீங்கள் எப்படி ரிலீவ் ஆவீங்க? எப்படி நீங்கள் ரிலீவ் ஆக முடியும்னாக்கா விரைவில் அதிமுகவில் செந்தில் பாலாஜி